பாலிவுட்ல ஒரு ட்ரெயினுக்குள்ளேயே ஒரு படம், ஆனா இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியுமா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுத்துகிற திரைப்படம் தான் கில் அப்படின்ற படம். ரமேஷ் வர்மா அப்படின்ற டைரக்டர் இந்த படத்தை தமிழ் அண்ட் தெலுங்குல ரீமேக் பண்ணும் அஃபிஷியலா அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளா காத்துட்டு இருக்காங்க. இந்த கில் படம் 2023 ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வசூல் அடிச்ச திரைப்படம்னு சொல்லலாம். அப்படி இந்த படத்துல ஆக்ஷனா குவிச்சு வச்சிருப்பாங்க. இதே படத்தை திரும்ப நம்ம ரீமேக் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வந்தவர் ராகவா லாரன்ஸ். அவரை வச்சுதான் இந்த படத்தையே பண்ணோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. ஆனால் அவரோ திடீர்னு காஞ்சனாவுடைய அடுத்த பாட்டில் ரொம்ப பிஸி, அது இல்லாமல் பென்ஸ் படத்துலலாம் நடிக்கிறதுனால டெஃபினட்டாக அப்படி போக முடியாது அப்படின்ற மாதிரி அவரே புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக இருந்துட்டாரு. இப்போ அந்த படத்துடைய வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்குல்ல. ஆனால் ரமேஷ் வர்மா இந்த படத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறதுனால 2 பேரை ஒரு ஆப்ஷனாக வச்சு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தையும் நடத்தினாங்க. அதில் நம்ம பார்த்தோம்னா உரியடி அப்படின்ற படத்தின் மூலிமா விஜயகுமார் நமக்கு தெரியும். அவர் இந்த படத்தில் வில்லன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்து கமிட்டும் ஆயிட்டாரு. ஹீரோவை நம்ம பேசாமல் துருவிக்ரம் போட்டால் என்ன அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் துருவிக்ரம் கிட்ட கேட்டோம், அவரும் இந்த பைசன் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் அவருமே ஓகே சொல்கிற மாதிரியான நிலைமையில தான் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த படத்தில் ஹீரோவாக துருவிக்ரமும் வில்லனா விஜயகுமாரும் நடிக்கிறதுக்கு அதிக லெவலில் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்தால் இந்த படத்தை பைலிங்குவல் லாங்குவேஜில் தமிழ் தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜ்லையுமே சைமல்டேனியஸாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்களாம். வேதாளம், விவேகம், விடாமுயற்சி இந்த படங்கள்லாம் என்ன ஒற்றுமைன்னு பார்த்தோம்னா, அனிருத்தோட இசையில் அஜித்குமார் நடிச்சிருப்பாரு. சரி, ஓகே, அஜித்குமாரோடைய நடிப்பில் அனிருத்தோட இசையில் இந்த படம் உருவாகியிருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தோம்னா குட் பேட் அக்லி அப்படின்ற படம் ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில், அந்த படத்தில் இசையமைப்பாளராக ஜிவி பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நிஜமாவே அவர் இந்த படத்தில் நிறைய மேஜிக் பண்ணிட்டு போனார். ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரெண்டியான எக்கச்சக்கமான சாங்ஸ் இருந்துச்சு. ஈவன் தோ ரெட்ரோ சாங்ஸ் எல்லாம் அவர் ஃபியூஷனேட் பண்ணியிருந்தாலும் அந்தந்த இடத்துக்கு தேவை அது ஆதிக்கோடைய மைண்ட் அப்படின்றதுனால கரெக்டாக போய் உட்கார்ந்துருச்சு அந்தந்த படங்களில். ஆனால் இப்போது மறுபடியும் ஆதிக் ரவிச்சந்திரனும் அஜித் அவர்களும் இணைய போகிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த படத்தில் இசையமைப்பாளராக ஜிவி தான் வருவாங்க அப்படின்னு நினச்சா அங்கே தான் நாங்கள் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கோம். அனுருத்தையே வர வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்து ஓகே சொல்லி சைனும் வாங்கிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 4வது முறையாக அஜித் அவர்களும் அனிருத் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்றது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. மறுபடியும் மேசிவ் ஹிட்டான ஒரு பாட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. இப்போ ஜிவி பிரகாஷை பற்றி பேசணும்னா, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படின்ற படம் தனுஷ் அவர்களோட சேர்ந்து ஜிவி பிரகாஷ் அந்த ஒரு காம்பினேஷனே செமையாக இருந்துச்சு. அடுத்தடுத்த படங்களும் அப்படியே 2 பேரும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஏன்னா 2 பேருடைய கூட்டணியில் நல்ல காம்போ ஒர்க் ஆகுது. அதனால அப்படியே தூக்கிட்டு போகுது அடுத்தடுத்த படங்களுக்கு. அப்படி பார்த்தோம்னா தனுஷோடைய அடுத்த படம் விக்னேஷ் ராஜாவுடைய இயக்கத்தில் போர் தொழில் திரைப்படம் எடுத்தார் இல்லையா, அவருடைய இயக்கத்திலேயே ஒரு படம் உருவாகுதுன்னு சொல்லி அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. முதல் கட்ட படப்பிடிப்பாக ஒரு பெரிய அரங்கத்தை சேனல் அமைச்சு அங்கே ஃபஸ்ட்டு ஷெடியூல் போயிருக்காங்க ஷூட்டு. இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டு, ஃபோட்டோஸ் எல்லாமே செம வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த படத்துடைய கதை எதை நோக்கி இருக்கும் அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம கணிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு கதைக்களம் தான். அதாவது டைரக்ட் அரசியலாக இல்லாமல் இன்டைரக்ட் அரசியல் படமாக இந்த படம் உருவாகியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொடிக்கு அப்புறமா பெரிய டைரக்ட் அரசியல் படங்கள்லாம் எதுவும் தனுஷ் அவர்கள் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழித்து இந்த படத்தில் ஒரு நல்ல அரசியல் கேரக்டர் பண்ணுறாரு, நல்ல பொலிட்டிஷியனாக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. ஆனால் அதுதானா இல்லை அரசியலால் ஒரு காமன் மேன் பாதிக்கப்படுறாரு, அவருக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றது கதையா அப்படின்றது தெரியல. ஏன்னா விக்னேஷ் ராஜா பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமன் மேனை கனெக்ட் பண்ணுன்ற மாதிரி ஸ்டோரி எடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் முன்னாடி பேசிட்டு இருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த கதைக்களம் அமைதா இல்லையான்றது படம் ரிலீஸ்க்கு முன்னாடி தான் நமக்கு தெரிய வரும். சித்திரம் பேசுதடி அப்படின்ற படம் மூலியமா நம்ம எல்லாருக்கும் நிறைய தெரியும். அதுக்கப்புறமா நிறைய படங்கள் பண்ணாரு. ஆனால் ஒரு பெரிய பிரேக்கு. அதுக்கப்புறமா படங்கள் எதுவும் பண்ணல. டுவெல் ஹீரோ சப்ஜெக்ட் படங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அவர் மலையாளத்துலையும் கொஞ்சம் பிஸி தான். சாகசம் அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படத்துடைய ப்ரமோஷன்லையும் ஜனநாயகன் படத்தை பற்றின ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. ஜனநாயகன் படத்தில் அவர் நடிச்சிருக்காரு. அதை தாண்டி ஒரு விஞ்ஞானி கதாபாத்திரம் கொஞ்ச நேரம் தான் வரும். ஆனாலும் அந்த கதையில் அந்த படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சீனு. விஜய் அவர்களோடலாம் நடித்ததே சந்தோஷம் அப்படின்னு அவர் ஷேர் பண்ண விஷயங்கள்லாம் கேட்டு தளபதி ரசிகர்களும் சரி, சினிமா ரசிகர்களும் சரி தொடர்ச்சியாக நிறைய பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. இப்போ தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக நடித்து வந்துட்டு இருக்காரு. அண்ட் ஜனநாயகன் படத்தில் அவருடைய கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அது படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரால் முடிஞ்ச அளவுக்குலாம் இந்த படத்தை பற்றின ஹிண்ட்டை கொடுத்துருக்காங்க. இது ரசிகர்கள் மத்தியில் ஜனநாயகன் படத்துடைய கியூரியாசிட்டியை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.